என் பையன்கெல்லாம் எழுதுறது நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க. பஸ் நம்பர்லாம் எனக்கு சுத்தமாகவே தெரியாது. பஸ் ஏற்கே பயந்து கேட்டுக்கிட்டு தான் எழுதுனேன் நான். இப்போ அதெல்லாம் எதுவுமே ஃப்ரீ பஸ்ஸு எது காசு கொடுத்து போகிற பஸ்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமானது எனக்கு ஏடிஎம் கார்டில் காசுக்கே தெரியாது. ஏன் கூட பணமே எனக்கு எடுக்க தெரியாது. அடுத்தவங்களோட உதவி மூலியமாக தான் எடுத்துக்கிறேன். இப்போ இவங்க சொல்லிக் கொடுத்து பல டவுட்டுகளை கிளியர் பண்ணி எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க. இப்போ நானே போய்ட்டு என் சம்பள படத்தை எடுத்துருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமானது இருக்குது. கணக்கு வந்து அந்த அளவுக்குலாம் தெரியாது. இப்போ நல்லா பிரியம்படி நல்லா சொல்லிக் கொடுத்துருக்காங்க. எனக்கு யோகாலாம் சொல்லிக் கொடுத்துருக்காங்க. தமிழ் எப்படி படிக்கணும் பொறுமையாக கற்றுக்கணும் நல்லா சொல்லிக் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கூட்டி கூட்டி படிக்க தெரியும் எனக்கு. எனக்கு வந்து சேர்ந்துருக்கேன். எனக்கு பயனுள்ளதாக இருக்குது. எனக்கு வந்து பஸ் ஏறது சொல்றதுக்கு ஏடிஎம் கார்டு இதை பற்றியெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. மணி போகிறது ரெடி பண்ணுறது நல்ல பண்புகளாக எனக்கு தெரிஞ்சு சொல்லிதான் இருக்குது. ஸோ இப்போ ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு இன்னும் கொஞ்சம் நான் நிறைய படித்து என் குழந்தைங்களுக்கு வேற வந்து சொல்லி கொடுத்தாங்க. இப்போ நான் நல்லா கையெழுத்து போடுவேன். ஓரளவுக்கு படிக்க ஆரம்பிச்சேன். ஸோ இதில் உள்ளதெல்லாம் என்னால் படிக்க முடியுது. அந்த அளவுக்கு வந்து இப்போ என் பேர இதை இங்கே ரொம்ப எழுத்தறிவு இருக்கிற நான் சேர்ந்ததில் டைம் எடுத்துருக்கேன். நன்றி. புதிய பாரத எழுத்தறிவு. இப்போ இந்த கிளாஸ்ல வந்து என்ன கற்றுக்கிட்டேன்னா என்னுடைய மகன் பேரு, எங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க அனைத்து பேரு, அதுக்கப்புறம் வந்து ஏடிஎம்ல எப்படி பணம் எடுக்கிறோம், யோகா கிளாஸ் அதை பற்றி எல்லாமே முழு விவரமும் கொடுக்கும் போது நாங்கள் கிளாஸ்ல கலந்து கொண்டிருக்கோம். இந்த கிளாஸ் எனக்கு மிகவும் ரொம்ப பிடிச்சிருக்கு. நன்றி, வணக்கம்.